ஆமேன். ஆமேன். சத்தம் பத்தல. ஆமேன். ஆமேன். சரி, ஓகே. இந்த வருடத்தின் முதலாம் எப்ரான் கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கி என்ன வார்த்தையை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை என்னன்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்கி நிற்கும்போது கூட இங்கே பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஆண்டவருக்கு என்னென்ன நாமெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி பேசணும்ல. அதெல்லாம் என்னென்ன ஞாபகம் அப்படின்னு கொஞ்சம் ஒன்றுனா சொல்லுங்கள். நான் மனசில் வச்சுருக்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு கெஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் உண்டுல்ல. ஆலோசனை காத்து, அப்புறம் நித்திய பிதா, வேறு சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், வசனத்தில் உள்ள லைனாக வருது. சூப்பர். அப்புறம் பரிசுத்தம் பண்ணுகிறவர், வேற சமாதானத்தின் தேவன், எகோவா ஈரே, எகோவா ஷம்மா, எகோவா ராஃபா, எகோவா ஷாலோம், எகோவா நிசி, எகோவா சிக்கேனு, அப்புறம் அவ்வளோதானா? இம்மானுவேலர், வேற என்னது? மாக்கோ. சரி, ஓகே. சரி, இப்போது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் தியானிக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளுதல். இப்போ சொல்கிறீங்களா பார்ப்போம். ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளுதல்னு சொல்லிட்டேன். கரெக்டாக அந்த வார்த்தை வருதான்னு பார்ப்போம். ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளுதல், ஆண்டவருக்கான பேர் இப்போ எனக்கு வேணும். ஆண்டவர் நிறைய வாக்கு மாறாதவர். சூப்பர், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, வாக்கு மாறாத தேவன், அதை குறித்து தான் இன்றைக்கி வந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, கடந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றிட்டாரா? லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பார்ல, எல்லாருக்கும் நடந்துருச்சா? எத்தனை பேருக்கு நடக்கலை? இல்லை எனக்கு நான் போன வருஷம் கொடுத்த ப்ராமிஸ் வந்து எனக்கு கடவுள் வந்து நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆன் ப்ராசஸா? என்னன்னே தெரியல. சூப்பர். நான் அதை எதிர்பார்த்தேன். அந்த வாக்கு தத்துவம் அப்படின்ன உடனே முதல் தேதி சர்ச்சுக்கு ஓடி வந்து அந்த வாக்கு தத்துவ அட்டை எடுப்பாங்க, எடுத்து பைபிளுக்குள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு எடுக்கும்போது இந்த அட்டை எடுத்து அப்படியே வெளியே வைப்பாங்க. வசனத்தை படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். சரி, சொல்லுங்கள், நிறைவேறுச்சா? கடந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ்லாம் நிறைவேற்றினாரா? சரி, இப்போ போன வருஷத்துக்கு அதை விட்டுருவோம். இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு, எனக்கு அந்த வசனம் வந்து எனக்கு மனசில் இருக்கு, இன்னும் பார்க்காம கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சரி, ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து வாக்கு மாறாதவர். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை வந்து சும்மா அப்படியே வாங்கிட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே போகிறது கிடையாது. அது என்னன்னு பாருங்கள். என்ன உங்ககிட்ட பேசுகிறாரு, என்ன உங்களுக்கு வந்து ப்ராமிஸ். அது வந்து கடவுள் கொடுக்குற ப்ராமிஸ், மனுஷன் கொடுக்குற வந்து சத்தியம் கிடையாது. மனுஷன் உங்களுக்கு பண்ணுற சத்தியம் கிடையாது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் இதை பண்ணுவேன் உனக்கு, இந்த வருஷம் வந்து உனக்கு நான் இதை பண்ணுவேன்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு சரி, ஓகே, எனக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் ஒரு சில வசனங்கள் வந்து அப்படி ரொம்ப பூரிப்பாய், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உன்னை வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா அவங்களால அவங்க கால் தரையில் நிற்காதுப்பா, எனக்கு பயங்கர பிளெஸிங் தான் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? ஒரு வசனம் உங்களுக்கு ஒரு வாக்கு ஒரு கொடுக்குறாருன்னா எதுக்கு ரெஃபரன்ஸோடு கொடுக்குறாங்க தெரியுமா? இப்போது ஏசாயம் 33:22 அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 வசனமோ அதுக்கு பின்னாடி ஒரு 10 வசனமோ வாசித்து பார்க்கணும். ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து இந்த விஷயத்தை நீ மாற்றினா உனக்கு வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். எல்லா இடத்துலையும் வந்து சும்மா ஃப்ரீயாக அவர் ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் தான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பார். அந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் வந்து அந்த ஆசீர்வாதத்தை வந்து நம்மளால் அது கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது நம்ம அதை உணர முடியும். ஆண்டவர் வந்து ஆஹா, இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணார், இதை நம்ம நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும், அதை உணர முடியும். மேனிஃபெஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா? அது வந்து ஃபீல் பண்ணுறது, அது வந்து நமக்கு அப்போ அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அந்த மேனிஃபெஸ்ட்டுங்கிறது எப்போ கிடைக்கும்னா ஆண்டவர் வந்து அந்த கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வாசித்து பார்க்கும்போது தான் ஆவியானவர் வந்து உங்களுக்கு வந்து அதை உணர்த்தும் போது தான் நம்ம வந்து அதை உணர்வோம். ஆமாம், ஆண்டவர் எனக்கு இந்த ப்ராமிஸ் கொடுத்தாரு, அதை வந்து நான் இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கு நிறைவேற்றிருக்காரு நம்மளால் சொல்ல முடியும். இல்லைன்னா இப்படி தான் ஆன் ப்ராசஸில் நிற்கும்.
எனக்கு வந்து அது கொடுக்கவே இல்லை, நிறைவேறவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா முன்னாடி உள்ளதை பார்க்கல, பின்னாடி உள்ளதை பார்க்கல, நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கவே இல்லை, நமக்கு தெரியவும் இல்லை. அதனால தான் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இல்லை எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து யாத்திராகமம் 14:14 ட்ரினிட்டியில் எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்கள். யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அது பக்கத்துலேயே வந்துருச்சு பாருங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறார், அவ்வளோதான். நான் வந்து என் கூட வாக்குவாதம் பண்ணுறவன்ட்டு நான் என் கூட சண்டை போடுறேன், நானும் போய் சண்டை போடுறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பார்த்துப்பார், அவர் என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அந்த இடத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து வாக்குத்தத்தம். அதுதான் வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். சரியா? சரி, ஓகே. எதற்காக நம்ம வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம்ல, எதனால் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு வந்து புரியுதா, நான் பேசுகிறது புரியுதா? தமிழில் தானே பேசுகிறேன். ஆண்டவர் வந்து இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம்ல. 1ஆம் தேதி சர்வீஸ் ஆனால் எதை குறித்து நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல போய் அந்த வாக்குத்தத்த அட்டையில் ஒன்று எடுக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போய் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான வசனம் கிடைக்கலாம், நல்ல வசனம்லாம் முன்னாடி போயிடும் அப்படின்லாம் யோசிப்போமா இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறது தான். ஆமாவா இல்லையா? ஆமான்னா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லையா? எஸ்ன்னு கொஞ்சம் பேர் வருது, கொஞ்சம் பேர் நோன்னு வருது. சரி, அது ஏன் வந்து ரொம்ப எதிர்நோக்கி இருக்கிறோம்? சடன் மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நடத்துவாருன்றத, அது அந்த எதிர்பார்ப்பு. இதுதான் விஷயம். என்னன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் தெரியாது, நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுக்கு என்னன்றது தெரியாது. இந்த வருஷம் நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது, அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த பக்கம் ஆண்டவருக்கு நம்மளோட எதிர்காலம் என்னன்றது தெரியும். நம்ம தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம ஆண்டவரை நோக்கிறோம். ஆண்டவர் பார்த்து நமக்கு இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறதுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம். அது அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதை வந்து அந்த எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்குது. எதிர்காலம் என்னன்றது முன்னாடி அறிந்திருக்கிற ஒரு வல்லமையும் இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட நம்ம வந்து இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம எதிர்பார்க்கிறோம். வாக்குத்தத்தம்னு சொல்லும் போது வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறது அது மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. தரிசனமாக இருக்கலாம். உங்களுக்கு கனவு மூலமாக உங்கள் கனவுல யோசேப்புக்கு வந்தது போல் ஒரு கனவுல உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்க தரிசி மூலமாக உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க. இல்லை சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை தோணும், அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுவுமே என்னது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் தான். வாக்குத்தத்தம்னே வாக்குத்தத்த அட்டையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுறக்கூடாது. சரியா? தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ்னா அது ப்ராமிஸ், அது எப்படி வேணாலும் வரலாம். சரியா? ஓகே. இதுக்கு வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் பற்றி வேதம் அழகாக சொல்லுது. எரேமியா 29:11 எடுத்தவங்க வாசிங்க. ஜெரேமியா சாப்டர் 29 verse 11. எரேமியா 29:11. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. புரியுதா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அடுத்து, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவர் ஒரு சுத்தம் வச்சிருப்பார்ல, அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, ஓகே, அது வந்து என்னது, அவரோட ப்ராமிஸ் வச்சிருக்காரு. அந்த ப்ராமிஸ் வந்து அவர் உங்களுக்கு பண்ணணும், இவனுக்கு வந்து இதை செய்யணும், சாம்க்கு வந்து இதை செய்யணும், ஜோயலுக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்றது வந்து அது தீமைக்கானது கிடையாது, நன்மைக்கானது மட்டும்தான். என்ன செய்யணும், இது செஞ்சால் இவன் நல்லா இருப்பான் அப்படின்னோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் அவர் செய்வார். ஏன்னா ஆண்டவர் வந்து வாக்கு மாறாதவர் மட்டும் இல்லை, அவர் எப்பொழுதுமே நல்லவர், எந்த நாளிலுமே நல்லவராகவே இருக்கிறார். எப்பொழுதும் நல்லவராகவே இந்த உலகத்தில் இருந்த போதும் இருந்தார், இப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். சரியா? நமக்கு கொடுக்க போகிற எல்லா வார்த்தைகளுமே நல்ல வார்த்தை தான். எனக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் வந்தது, அது ஒரு பிளெஸிங் மாதிரியே இல்லையே. நம்ம எப்போவுமே என்னன்னா, கர்த்தர் சியோன்லேருந்து ஒன்று ஆசீர்வதிப்பார்னா தான் வாக்குத்தத்தம். அது ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல. அப்படி கிடையாது. அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சின்ன சின்ன வார்த்தையாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராமிஸ் தான், அது ஒரு வாக்கு தான். அது வந்து எப்போவுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். சரியா? அவர் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை ஒரு
ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பார், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த விதத்தில் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார். நம்ம அதுக்கு முன்னாடியே ரொம்ப அப்படியே என்னென்னு கொடுக்கவே இல்லைன்னு அப்படியே நிற்கக்கூடாது. சரியா? அவர் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான நேரத்தில் கொடுப்பார். ஸோ அதனால் அந்த பயமும் கலக்கமும் வரவே கூடாது. ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து பயம், ஃபியர் அண்ட் வரின்னு சொல்லுவோம். அந்த ஃபியர்ன்றது பயம், வரிங்கிறது அந்த கவலை. இந்த பயமும் கவலையும் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசமே இல்லாதவர்களாக தான் இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், யாருக்கு வந்து பயமும் கலக்கமும் வரும்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு தான் எனக்கு அவர் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த பயம் கலக்கம் இதெல்லாம் வரும். இதுவே நம்ம வந்து என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்குது, நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு இதை பற்றி யோசிக்கணும், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த பயமும் கலக்கமும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த பயமும் அந்த கலக்கமும் அது வேஸ்ட், அது ஒரு வொர்த்லெஸ். சரியா? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பார்த்து சொல்லுங்க, பயமும் கலக்கமும் வீணானது. பயமும் கலக்கமும் வீணானது. சொல்லிட்டீங்களா? பயமும் கலக்கமும் வீணானது. பயமும் கலக்கமும் வீணானது. எதனால வீணானது? ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். சூப்பர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பயமும் கலக்கமும் வேஸ்ட். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. சரியா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. எப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும்? ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காருமா, எப்போ அது நிறைவேறும்? இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வசனமாக கொடுத்துருக்காரா, அது எப்போ நிறைவேறும்? டைம் வரணும். சூப்பர். அடுத்து விசுவாசமாக இருக்கணும். சூப்பர். அடுத்து முயற்சிகள் எடுக்கணும். ஓகே. சூப்பர். அடுத்து கட்டளைகள் கீழ்ப்படியணும். ஓகேவா? இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இது ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும்னா, முதல்ல வந்து அவரை விசுவாசிக்கணும். அதை அக்கா சொன்னாங்க, விசுவாசிக்கணும். 1. 2வது வந்து கீழ்ப்படியணும். முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கீழ்ப்படியுதல் வந்து சும்மா வராது. பயத்தினால ஒரு கீழ்ப்படிதல் வரும் தான். ஆனால் ஒரு விசுவாசம் இருக்கும்போது ஒரு கீழ்ப்படிதலுங்கிறது வந்து வேற. எனக்கு வந்து இப்போ பசங்க வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மா சொல்றது கேட்குறாங்கன்னா, அது பயத்தினால செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் செய்வாங்க. பார்த்தீங்களா? அதான் அந்த மாதிரி இது ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சொல்ற கட்டளைகள் நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னால், அதுதான் வந்து என்னது கீழ்ப்படிதலுங்கிறது. ஓகேவா? அது வந்து பயத்தினால வரக்கூடாது. அந்த கீழ்ப்படிதல் வந்து எப்போவுமே ஆண்டவர் வந்து நல்லவராகவே இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாமே நல்லதாக செய்வார்ன்ற ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து 2 விஷயம். ஆண்டவர் வந்து விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டேன், இன்னொன்று ஆண்டவரை கீழ்ப்படியணும். இந்த 2த்துக்குமே பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. இதுக்கு 2த்துக்கும் என்னன்னா சோதனை. இந்த சோதனை வரும்போது தான் இந்த 2மே அடிப்படும். இந்த சோதனையில் இந்த 2 விதமான சோதனை இருக்குது. ஒன்று வந்து உள்ளார்ந்த சோதனை. இது வந்து அந்த மாம்ச ரீதியான சோதனைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் டெம்டேஷன் வாங்கல்ல, அந்த மாதிரி இச்சைக்குட்படுறது, இந்த மாதிரி காரியங்கள் வந்து உள்ளார்ந்த சோதனை. இன்னொரு சோதனை என்னன்னா, வெளியில் உள்ள ஆட்கள் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். சில நேரம் சில கோபமான ஒரு புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் யாராவது பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அந்த நல்லது செஞ்சதுக்கு வந்து பாராட்டு வரனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த தூஷணமான வார்த்தைகள் வராமல் இருக்கலாம் அப்படின்லாம் தோணும்ல. இந்த மாதிரி ஒரு 2 சோதனை இருக்குது. அதில் முதலாவது சோதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளார்ந்த சோதனை. முதல்ல உள்ளார்ந்த சோதனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது. எப்படிப்பட்ட சோதனையை வந்து ஆண்டவர் வந்து அனுமதிப்பார். சோதனை வந்து ஆண்டவர் கொடுக்குறது இல்லை. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சோதனை வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆண்டவர் அனுமதிப்பார், ஆண்டவர் கொடுக்க மாட்டார். யோபு வந்து சோதிக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ அவன் யார்கிட்ட போய் நின்னான்? சாரி பிசாசு வந்து யோபு வந்து சோதிக்கணும்னு நினைச்சான்ல. பிசாசு யோபு சோதிக்கணும்னு நினைச்சான். அப்போ வந்து அவன் யார்கிட்ட போய் நின்னான்? நேராக யோபு கிட்ட போல. ஏன்னா யோபு யார் கண்ட்ரோலு? ஆண்டவரோட கண்ட்ரோல்ல இருந்தான். அதனால தான் அங்கே போனான். நேராக யோபு கிட்ட வரல. அங்கே அவர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வராரு. அதனால பிசாசுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? மத்தேயுல வரும். இயேசுவை சோதிக்கும் போது அவன் ஒரு பேரே வரும் அவனுக்கு. சோதனைக்காரன். எக்ஸாக்ட்லி, சோதனைக்காரன். அதனால சோதனை கொடுக்கறது வந்து ஆண்டவர் கிடையாது. அது முதல்ல நம்ம அதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. சோதனை கொடுக்கறது சாத்தான் தான். அதை அனுமதிக்கிறது தான் அவரு. உங்களை சோதிக்கணும்னா நேரம் உங்ககிட்ட வரவே முடியாது. அங்கே போகணும். அங்கே போயிட்டு அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வரணும். சரியா? அதனால அதில் முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும். 2வது
நான் சொன்ன வசனத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். எப்படிப்பட்ட சோதனை முதல்ல நமக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13. 1 கொரிந்தியன்ஸ் ஓகே. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஓகே, புரிஞ்சுதா? அந்த வசனம் புரிஞ்சுதா? இங்கிலீஷ்ல பைபிள் வச்சிருக்கவங்க எடுக்கிறீங்களா? 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10 verse 13 எடுத்துறீங்களா? அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை வந்து மனுஷனுக்கு என்ன தாங்க முடியுமோ அந்த மாதிரி சோதனை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும். இந்த சோதனை ஒருத்தர் கொடுத்தா இதை தாங்குவாங்க, இவர் கொடுத்தா இதை தாங்குவாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் கொடுப்பாரு. சில நேரங்கள் நமக்கு தோணும்ல, ஏன் ஆண்டவர் இவ்வளோ சோதனை என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியல அப்படின்லாம் யோசிச்சு அவ்வளோ அழுவோம். சில நேரம் ரொம்ப கோவப்படுவோம், கஷ்டப்படுவோம்ல. அந்த மாதிரி சோதனை வரும்போது ஒரு 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 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன், அதுவும் நீ தாங்கக்கூடிய சோதனை தான் உனக்கு தரப்போகிறேன். உன்னால் தாங்க முடியாத சோதனை உனக்கு தரவே போகிறதில்ல. நீ என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறேன், ஆனால் உன்னால் தாங்க முடியுன்றதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இல்லையா? வேதம் அதை தானே சொல்லுது. நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த சோதனை தான் கொடுப்பாரு. சோதனை மட்டும் கொடுக்க மாட்டார், அந்த சோதனையை தப்பிக்கொள்ள வழியும் அவர் உண்டாக்குவார். இதை நம்ம வந்து மறந்துடுறோம் சில நேரம். அதனால தான் நம்ம வந்து ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாகும் போது ஏன் இப்படி ஒரு சோதனையா, இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த சோதனையை தான் நான் அலோவ் பண்ணுவேன். அந்த சோதனையோ மட்டும் தரப்போகிறது இல்லை, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்ற ஒரு வழி இருக்கும், அந்த வழியுமே நான் உனக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து தெளிவாக சொல்லுது. ஓகே, அதில் வந்து முதல்ல என்ன சோதனை சொன்னால், உள்ளார்ந்த சோதனை சொன்னேன்னா, அதில் வந்து உள்ளார்ந்த சோதனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்னன்னா, இதுலேயும் நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். என்னன்னா, ஃபேஸிங் டெம்ப்டேஷன் இஸ் நாட் அ சின். ஒரு சோதனையை வந்து ஃபேஸ் பண்ணுறோம்ல, ஒரு சோதனை எதிர்கொள்வது வந்து அது வந்து பாவம் கிடையாது. ஒரு இச்சைக்குட்படுறது வந்து பாவம் கிடையாது. இச்சைக்குட்படுற நான் வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிக்கிறேன். இச்சைக்குட்படுறது அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், அந்த தப்பு வந்து ஏன் அந்த சிந்தனை வந்து என் தலைக்குள்ளே வந்தது அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அப்படி யோசிக்காதீங்க. அது வந்து நார்மல், அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். சில நேரம் டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி திடீர்னு தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நார்மலுங்கன்னு வரும் டாக்டர். நீங்கள் தூங்கி டக்குன்னு எந்திரிச்சதுனால உங்களுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வரல. அது மாதிரி தான் ஒரு இச்சைக்குட்படும் போது அது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஏன் என் மூளை இப்படி வேலை செய்யுது, ஏன் என் சிந்தனைக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லி யோசிக்கிறோம்ல, அது ஒரு தப்பும் கிடையாது. அது நார்மலாக நடக்கக்கூடியதான். எது தப்பு, எது தவறு, எது பாவம் அப்படின்னா சோதனையில் விழுவது தான். அந்த பாவத்தில் விழுறோம்ல, உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருதுன்னா அந்த டெம்டேஷனில் எப்போ நம்ம விழுறோமோ அப்போ தான் அது பாவமாக மாறுது. அந்த டெம்டேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அது பாவமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சி போனால், இந்த சிந்தனை தலைக்குள்ளே வந்துருச்சுல, இதுவே ஒரு பெரிய தப்பு தான், ஏன் நான் என் புத்தி ஏன் இப்படி கெட்டு போயிருக்கேன், ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப அக்கர்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. அந்த பாவத்தை நீங்கள் செய்யணும்னு துணிஞ்சு இறங்குறீங்கள, அப்போ தான் நீங்கள் வந்து வேதனைப்படணும், அப்போ தான் நீங்கள் கஷ்டப்படணும், வெக்கப்படணும், இதெல்லாம் எதுவாக இருந்தாலும். ஆனால் அதுக்காக அப்படியே அதை வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சும்மா உட்காந்துடக்கூடாது. அது தவறுன்னு உணரும் போது யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபேஸிங் டெம்டேஷன் இஸ் நாட் அ சின், ஃபாலிங் ஃபார் டெம்டேஷன் இஸ் அ சின். ஓகேவா? ஒரு சோதனையை வந்து எதிர்கொள்வது பாவம் அல்ல, சோதனையில் விழுவது தான் பாவம். சரியா? ஓகே, இந்த சோதனையை நம்ம எதிர்கொள்வதற்கு நாமளே நானே அதை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து மாம்ச ரீதியான சோதனை. இது வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்துட முடியாது. இதுக்கு வந்து ஆவியானவரோட துணை கண்டிப்பாக வேணும். ஆவியானவரோட துணை இல்லாமல் இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு யாராலையும் முடியாது. மனுஷர்கள் யாராலையுமே ஆவியானவர் துணை இல்லாமல் எந்த சோதனையுமே மேற்கொள்ள முடியாது. ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணனாலும் அதுக்கு ஆண்டவரோட துணை வேணும். இது இவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம், இது கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளார்ந்த விஷயம், ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயன்றப்போ ஆவியானவர் துணை நிச்சயமாக வேணும். சரியா? ஓகே, எப்போ வந்து சோதனை வந்து நமக்குள்ளே வரும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரோமோ அப்போ தான் சோதனை வரும். எனக்கு வந்து சோதனை வருது, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து பிரியமுள்ள மகனாக இருக்கேன், பிரியமுள்ள மகளாக இருக்கேன், நான் தினமும் காலையில் எந்திரிச்சவனே பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போகிறேன், எல்லாமே பண்ணுறேன், உங்களுக்கு பிரியமானவளாக தானே இருக்கேன், எதனால் எனக்கு சோதனை வருது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. எப்போ வந்து நீங்கள் எவ்வளோக்கு ஆண்டவர் கிட்ட வரணும்னு பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களை அட்டாக் பண்ணுவோம். யார்? சோதனைக்காரன். அப்போ தான் சோதனை கொண்டு வருவோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமே அதை ஃபேஸ் பண்ணார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் வந்து வனாந்திரத்தில் சோதனை பண்ணான்ல, ஆவியானவரால் கூட்டிகிட்டு பட்டாரு. அப்போ வந்து பிசாசானவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறான்ல, அதுக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் நடந்தது தெரியுமா? சோதனைக்காக கூட்டு போறான்ல, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? 40 நாள் உபவாசம் தர. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சோதனைக்காரன் வந்து சோதனை பண்ற இது வந்து எதுல பாத்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்துல இருக்கும். அதுக்கு 3வது அதிகாரத்துல கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உடன்படிக்கை ஏற்படுத்துவார். என்ன உடன்படிக்கைனா ஞானஸ்நானம் எடுப்பார். அதை வசனத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. அதாவது கடைசி மேத்யூ 3rd சாப்டர்ல வந்து கடைசி வேர்ஸ்லாம் கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதில் வந்து அவர் ஞானஸ்நானம் எடுப்பாருன்றதை பற்றி போட்டிருக்கோம். 4வது இல்லை போதுங்க, இப்போ வேண்டாம். 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சோதனைக்காரன் வருவான், சோதனை பண்ணுறதுக்காகவே வருவான். கரெக்டா? ஸோ எப்போ வந்து சோதனை வந்து மனுஷனுக்கு ஏற்படுதுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எப்போ ஆண்டவருக்குள்ளாக வரும், ஆண்டவருக்கு நமக்கு உள்ளான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம், இல்லை ஆண்டவருக்கு வந்து பிரியமுள்ள காரியத்தை நம்ம எப்போ செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வரும். அதனால இப்போ தான் நான் உங்களுக்காக தானே இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கிட்ட போகிறதுனால தான் அவனுக்கு பயம். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே இந்த பக்கம் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அவனுக்கு என்ன ஆசை? நீங்கள் நரகத்துக்கு வரணும்னு ஆசை. அதனால தான் உங்களை சோதிச்சுட்டே இருக்கணும்னு யோசிக்கிறான். சரியா? அதனால ஒரு சோதனை வரும்போது ஏன் ஆண்டவர் வந்து என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே கூடாது. சரியா? அந்த சோதனை எதுக்காக வருதுன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து அந்த தூரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், டிஸ்டன்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இப்படி சோதனை வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் உங்களுக்காக தானே இதை பண்ணேன், எனக்கு எதுக்கு இப்படி வருது, நான் இன்னும் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் சோதனையே. அதை மேற்கொள்றதுக்கு தான் ஆவியானவர் துணை வேணும். அதுக்குண்டான பலன் வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக கிட்ட போகும்போது நமக்கு ஒரு சில புரிதல்கள் வரும். எதனால இந்த சோதனை வந்ததுன்றத புரிதல் வந்துருச்சுனாலே நம்ம வந்து இந்த சோதனைகள் எல்லாமே மேற்கொள்ளலாம். சரியா? சரி, ஓகே. இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிட்ட கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து ஆதியாகமம் 37வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் ஏற்பட்டதை வந்து அவனோட தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லுவான். நான் முன்னாடியே சொன்னேன், வாக்கு தத்துவத்தை மட்டும் பிடிச்சிக்க கூடாது. தரிசனம் இருக்கு, தீர்க்க தரிசனம்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே கடவுள் கொடுக்குற ப்ராமிஸ் தான். அவர் உங்களுக்குள்ள ஒரு சத்தியம் பண்றாருன்னா இதுதான். சரியா? இது வந்து அவனுக்கு யோசேப்புக்கு வந்து தரிசனம் மூலமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் தகப்பனுக்கு வந்து மிகவும் பிரியமுள்ள குமாரனா இருக்கான். அவன் வந்து அவன் தப்பானவெல்லாம் கிடையாது. சகோதரர்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி முரட்டாட்டமாக இருக்காங்க. ஆனால் யோசேப்பு நல்ல பையனாக இருக்கான், அப்பாவுக்கு பிரியமுள்ள மகனாக இருக்கான். அப்படி இருக்கிற போது ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக இருக்க பையனை வந்து சகோதரர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு முன்னாடி எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா தகப்பன் வந்து ஜோசப் கிட்ட எப்படி இருக்காருன்னா ரொம்ப பிரியமுள்ள ஒரு மகனாக இருக்காரு தகப்பனுக்கு. அதனால அது மேலே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம் ஏற்படுது. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இது வரும். ஆனால் இவங்களுக்கு எப்படி வருதுன்னா அவனை கொன்னே போட்டுருணுன்ற அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலின் ஆவி அவங்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள வருது. அப்போ அவங்க விற்கணும்னு நினைக்கும் போது என்ன சொல்லி விற்றாங்க தெரியுமா? எல்லா வசனமும் வாசிச்சோம்னா இப்போ நம்மளால் அடுத்தடுத்து பார்க்க முடியாது. நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் மேபி போய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 9-10 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அது அவனுடைய தரிசனம் என்னன்றதெல்லாம் சொல்லுவான். இல்லை வாசிக்க வேணாக்கா. சகோதரர்களும் தகப்பனும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றது 8வது வசனமும் 10வது வசனத்துலையும் இருக்கும். அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு. அதில் தெளிவாக போட்டிருக்கோம், இவனை வந்து நாங்கள் உனக்கு வந்து பணிவிட செய்வோம்னு நினச்சிட்டு இருக்கியா, நாங்கள் வந்து உனக்கு வந்து பணிவோன்னு நினச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. அதனால தான் என்ன சொல்லி விட்டுறாங்க தெரியுமா? விற்கிறதுக்கு முன்னாடி குழியில் இறக்குனாங்களா, குழியில் இறக்கும் போது அவன் வந்து சகோதரர்களுக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு வரான். வரும்போது இங்கேருந்தே பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவன் கனவு எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம். நல்லா யோசிக்கோங்க. அவன் கனவு தான் வந்து எதிராக நிற்கிறாங்க. அவன் கனவு எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம், அவனை வந்து குழியில் இறக்கிடுவோம், அந்த பலவர் நாங்கில வந்து ஆட்டோட ரத்தத்தை பூசி இதுதான் அவங்க பையன் வந்து சிங்கம் அடிச்சிருச்சுன்னு சொல்லி அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்கல்ல. மனிதர்கள் அவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்குக்கு எதிராக யார் நிற்கிறான்? மனுஷங்க நிற்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கடைசியில் கன்க்ளூட் பண்ணும்போது பேசுவோம். அதனால இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. அதில் வந்து அவன் வந்து இப்படி விற்கப்பட்ட போது அந்த இடத்துல எப்படி இருக்கான்? அவன் அடிமையாக தான் இருக்கான். அடிமையாக விற்கப்படுறான், அடிமையாக இருக்கான். அங்கே வந்து அங்கேயும் அவனுக்கு வந்து உள்ளார்ந்த ஒரு சோதனை ஏற்படுது. என்ன சோதனை? ஒரு டெம்டேஷன் ஃபேஸ் பண்ணுறான். ஒரு இச்சைக்கு படக்கூடிய ஒரு டெம்டேஷன் ஃபேஸ் பண்ணுறான். என்ன? போத்திபாருடைய மனைவி வந்து அவன்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அதில் விழுறானா? அதில் வந்து வஸ்திரத்தை கூட விட்டுட்டு எப்பா நான் தப்பிச்சா போதும், இதில் நான் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி விட்டு விலகி ஓடி வரும். அப்போவும் யாருக்கு பிரியமுள்ளவனா இருக்கான்? மனுஷனை ப்ளீஸ் பண்ணானா? நம்ம வந்து மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுறோமா இல்லை ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறோமான்றது தான் இருக்குது. ரெண்டே விஷயம். ஒன்று நீ மனுஷனை ப்ளீஸ் பண்ணலாம், இல்லைனா ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து விட்டு விலகி ஓடிடுறான். அவன் நினச்சிருந்தா அந்த பாவத்தை செஞ்சுருக்கலாம். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன்னா போத்திபாரோட மனைவி தானே அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் நல்ல ஒரு கெத்தாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி யோசிக்கல. ஆண்டவர் வந்து இதில் வந்து ரொம்ப விசனப்படுவாருன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து அந்த வஸ்திரத்தையும் விட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது? இது வரைக்கும் பார்த்தது உள்ளார்ந்த பிரச்சனை. உள்ளே வந்து அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுது. அந்த சோதனையை வந்து ஃபேஸ் பண்ணுறான். ஓகேவா? அதை ஓவர் கம்மும் பண்ணிட்டான். இப்படி ஓவர் கம் பண்ணும்போது நியாயமாக நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்னு நினைப்போம்? நான் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன். அப்போ நான் என்ன யோசிப்பேன்? ஆண்டவர் எனக்கு வந்து திருப்பி எனக்கு ஒரு நல்லது செய்வார் அப்படின்னு தானே யோசிப்போம். அதே மாதிரி தான் அவன் யோசிச்சிருப்பானா என்னவோ தெரியல. பட் ஆனால் அவனுக்கு நடந்தது என்ன? ஜெயிலில் போட்டாங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 2 சோதனை சொன்னேன். உள்ளார்ந்த சோதனை ஒன்று, வெளியரங்கமான ஒரு சோதனை. வெளியிலேருந்து இப்போ அடுத்து ஒரு சோதனை வருது. பிடிச்சி அவனை ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலில் வந்து அங்கேயும் போயிட்டு அங்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கும் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னென்னமோ நடக்குது. அவன் வந்து சகோதரர்கள்லாம் வணங்குவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் சகோதரர்களே அவனை பிடிச்சி குழியில் தள்ளுறாங்க. அவனை வந்து எகிப்தில் வந்து அடிமையாக விற்கப்படுறான். அடிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அங்கேயும் பொய் சுமரப்பட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருக்கான். அங்கே கொடுத்த வாக்குக்கும் இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. கொஞ்சம்னா ஒரு விட்டாவது கொஞ்சமாக சரி ஓகே நல்லா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கலை. அப்படி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இதற்கு தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. ஏசாயா 43. ஐசாயா சாப்டர் 43 verse 2-3. தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுவதில்லை. அடுத்து அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஓகே ஓகே ஓகே. முதல்ல என்னது? தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரா? மோசே என்ன பண்ணாரு? தண்ணீரை கடந்தாரா? செங்கடலை கடந்தாரா? தண்ணீரை கடந்தாரு, செங்கடலை கடந்தாரா? அடுத்து ஆறுகளை கடந்தாரா? ஆறுகளை கடக்கிறது வந்து யோர்தான் நதி. யோர்தான் நதிக்கு யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களும் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்போ யோர்தான் நதியை கடந்து போறாங்க. அடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோக்கு என்ன நடக்குது? எதுக்கு என்ன அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பாவமா பண்ணாங்க, தப்பா பண்ணாங்க? பண்ணல. எதுவுமே பண்ணாம அவங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால தான் அந்த தண்டனை எல்லாம். இதே மாதிரிதான் மோசேயும் யோசுவா இவங்க எல்லாருமே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு போனதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள்னா அது தவிர்க்கவே முடியாது. அது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதிரில் வந்து ஒரு செங்கடல் இருக்கணும்னே ஆண்டவரே நான் அங்கேயே இருந்திருப்போம். இஸ்ரேல் ஜனங்களே தான் பண்ணாங்க. நாங்கள் அங்கேயே நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருப்போம். எங்களை வந்து இங்கே இப்படி ரெண்டு பக்கமும் இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி விழுன்ற மாதிரி 2 பக்கமும் அடி எங்களுக்கு நாங்கள் வாங்குற மாதிரி நின்றுட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க முறுமுறுத்தாங்க. கரெக்டா? ஆனால் அங்கே என்ன நடந்தது? அவங்க இறந்து போனாங்களா? அவங்க மடிந்து போனாங்களா? ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் அன்டில் இட்ஸ் ஃபினிஷ்ட். புரியுதா? இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் அன்டில் இட்ஸ் ஃபினிஷ்ட். இயேசு வந்து என்ன பண்ணாரு? முடிந்ததுன்னு சொல்லி போனாரா? அவர் முடிந்ததுன்னு எதுக்காக சொல்லி போனாருன்னா, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு, இனிமேல் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, நான் அதை முடிச்சுட்டேன், இனிமேல் நீ முடிய போகிறதில்ல, நீ எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் நான் தரப்போகிறேன், நான் என்னோட மேலே இந்த பாவத்தை எல்லாம் நான் கழுவிட்டேன், நான் முடிச்சுட்டேன், இதுக்கு மேலே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நீ வந்து ஒரு பிரச்சனை வந்தனால அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப் அவ்வளோதான், க்ளோஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிரச்சனை இருக்கும் தான். செங்கடலுக்கு எதிராக வந்தாங்க தான், செங்கடல்லாம் அவங்க மாண்டு போகலை, எகிப்தியர்கள் தான் மாண்டு போனாங்க. யோர்தான் நதியை கடந்து போகும்போது யோர்தான் நதி வந்து அவங்க மேலே புரளலை. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ வந்து இந்த தீசூளையில் போட்டப்போ 7 மடங்கு 70 மடங்கு ஆனாலும் அவங்க என்ன ஆனாங்க? அந்த நெருப்போட
அந்த புகையோட ஸ்மெல் கூட அவங்க மேலே இல்லைன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனுஷ வாழ்க்கையில் சோதனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, உன்னை இதை பண்ணுன்னு சொல்லிட்டாரா, இதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரா, அது எப்போவுமே பண்ணுவார். அது என்ன ஆனாலும் சரி, அதை வந்து நம்ம எப்போவுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதற்குண்டான பலனை கூட அவர் எப்பொழுதுமே நமக்கு தந்துக்கிட்டே தான் இருப்பார். இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருது, நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படியே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய கண்ணீர்கள் ஒன்னொன்றுமே அவருடைய துருத்தியில் இருக்குது. சங்கீதம் 56:8 இப்படியாக சொல்லுது, உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே அவருடைய துருத்தியில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ வடிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சொட்டு கண்ணீருக்குமே அதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்கு. நீ எதுக்காக, அதுவும் நீதி நிமித்தம் நீ துன்பப்பட்ட அழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீதி நிமித்தம்னா நான் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி அதனால எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நான் நீதி நிமித்தம் துன்பப்படுறேன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பிளெஸ்ஸிங் வந்து அது 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 விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்றப்போ நீங்கள் தயவு செஞ்சு தோண்டு போகாதீங்க. உங்களுடைய கண்ணீர் சிந்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அந்த ரெக்கார்ட் மூலமாக உங்களுக்கு உண்டான பிளெஸ்ஸிங் நிச்சயமாக வந்து சேரும். சரி, ஓகே. இது இவ்வளோ நாள் பார்த்தோம். இதுக்கு வந்து இந்த சோதனையை அந்த வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறும் கேட்டப்போ டைம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? டைம் வரும், கரெக்டு. அந்த டைமுக்காக காத்திருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, டைமுக்காக நம்ம காத்திருக்க மாட்டோம். எனக்கு இது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரா, ஐயோ எனக்கு இது இப்பயே நடக்கணும், இப்பயே நடந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசுல பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தில் போதனை பண்ணார். 12 வயசுல போதனை பண்ணவருக்கு அற்புதம் செய்யறதுக்கும் சுகம் கொடுக்கறதுக்கும் அவரால் முடியாதா? அவர் வந்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அவர் 30 வயசு வரைக்கும் காத்திருந்தார். 30 வயசுல தான் அற்புதமே செய்கிறாரு. எங்க? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார். அப்பவும் தன் தாயார் வந்து கேட்கும்போது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் டைம் இன்னும் வரலங்கிறார் அவர். புரியுதா? அவரோட டைமுக்காக அவர் வெயிட் பண்ணாரு. ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு அனுப்புனது எதுக்காக? நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான். எப்படி? மாசற்ற ஒரு ரத்தம் சிந்தினாதான் அந்த பாவத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து பிதாவானவர் வந்து அனுப்புனாரு. அவர் பிறக்கும் போதே அங்க அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் அப்பவே இறந்துருக்கலாம்ல. அவர் பிறந்துட்டார், ஓகே. அப்பவே கூட ஏரோது வந்து எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிச்சாங்கல்ல. அப்ப இயேசுவுமே கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரிசல்ட் ஒன்று தான். இங்கனாலும் மரிப்பு தான், பிறந்தப்போ மரிப்பு தான், 33 வயசுலேயும் மரிப்பு தான். இங்கேயுமே மாசற்ற ரத்தம் தான், இங்கேயுமே மாசற்ற ரத்தம் தான். ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சிருந்தாரா? இங்கே இல்லை, இங்கே கிடையாது, இங்கே தான் அப்படின்னு சொல்லி 33 வயசு வரைக்கும் அவர் கூட்டிட்டு போனாரா? ஆண்டவர் நடத்தினாரா? அது வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருந்தார். ஒரு சின்ன விஷயத்துலையுமே அவர் வந்து அவசரப்படல. எனக்கு வந்து ஆண்டவரே, அவர் வந்து இந்த பாத்திரம் நீங்க கொடுமா நீங்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். ஆனாலும் என் சித்தத்தின் படி அல்ல, உங்க சித்தத்தின் படி அது நடக்கட்டும். நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பிளான் என்ன, நீங்க எப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இயேசுவானவரும் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவருக்கு வந்து ஒரு வாக்கை வந்து நிறைவேற்றுவதற்கு மனிதர்களோ காலமோ இடமோ தடையே இல்லை. ஆமென், ஆமென். திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களோ காலமோ இடமோ ஒரு தடையே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, யோசேப்பு வந்து என்ன சொல்லி குழியில தள்ளினாங்க? உன் கனவு எப்படி பழிக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தானே குழியில தள்ளினாங்க. ஆனால் அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையா? மனிதர்கள் அவனுக்கு எதிராக நின்னாங்களா இல்லையா? கடவுள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினாரா இல்லையா? அது எதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 42:6 வசனத்துலேருந்து வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து அப்போ வந்து 6வது வசனத்தில் வந்து அவங்க முகங்குப்புற விழுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து தரிசனத்தை பற்றி அப்போ யோசேப்பு நினைவு கூர்ந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். 42:9 வாசிங்க. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்கார தேசம் எங்கே திறந்து இல்ல போதும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. ஓகே, சொப்பனங்களை நினைத்து. சிம்பிள். நான் சொன்னேன்னா, மனிதர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு தடையாக இருக்க முடியாது. அவன் வந்து இந்த சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம்னு நினச்சி தானே தள்ளினாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சொப்பனை பழிக்கணும், ஒரு வாக்கு வந்து பழிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஒபே பண்ணணும்.
கடவுளுக்கு கீழ்ப்படியணும். முதல்ல அவர் விசுவாசிக்கணும், ரெண்டாவது கீழ்ப்படியணும். அவர் விசுவாசிச்சாரா? ஆண்டவர் வந்து எந்த நேரத்துலையும் அவர் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. இன்னொன்று, அவர் சொன்னது எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் அவரால் அவர் கொடுத்த அந்த தரிசனம் வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறும் போது தான் அதை வந்து நினைவு கூற முடிஞ்சுது. எப்போவோ நடந்த ஒரு விஷயம் தான், ஆனால் அதை நினைவு கூறுவதற்கு அவரால் முடிஞ்சது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வந்து நிறைவேறல, கடந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேறவே இல்லை, ஆன் ப்ராசஸ்லாம் சொல்கிறோம்ல. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்களை நம்ம பின்பற்றலை. ரெண்டாவது, அவர் வந்து நம்ம விசுவாசிக்கல. அதனால தான் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியல. புரிந்து கொள்ளாததுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அதனால தான் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் யோசேப்பு இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவரால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஓகேவா? ஸோ ஏன் இப்போ நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு மனுஷர்கள் தடையில்லைன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து காலம் ஒரு தடையில்லை. ஏன்னா 17 வயசில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு வந்து கண்ட தரிசனம் எங்கே வந்து பலிக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல கண்டது எகிப்தில் வந்து பலிக்குது. எத்தனை வருஷம், எவ்வளோ வருஷங்களுக்கு பின்னால் வந்து பலிக்குது. அதனால காலம்ன்றது ஒரு தடையே இல்லை. உங்களுக்கு வந்து நான் இதை கொடுப்பேன்னு ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அது என்னைக்கா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கான வந்து சேரும், நிச்சயமாகவே வந்து சேரும். அடுத்தது, காலமும் தடையில்லைன்னு சொல்லி இடமும் தடையில்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்து காலமும் தடையில்லைன்னு சொல்லியாச்சு. இடமும் தடையில்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய தகப்பனோட இருந்தால் இந்த தரிசனம் வந்து பலிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. 50-50%, 70-30%. அதில் சரி, ஓகே, 50-50% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தன்னுடைய தகப்பனையும் சகோதரர்களையும் விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல யோசேப்பு இருக்கான். யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு அவனோட தகப்பனார். ஆனாலும் என்ன ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல அது என்ன ஆகுதுன்னா பலிக்குது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்வேன்னு நினச்சிட்டாருன்னா மனிதர்களோ காலமோ இடமோ ஒரு தடையாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராமிஸை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எகிப்துக்கு பஞ்சம் வந்ததுல, எகிப்துக்கு வந்து பைபிளில் போட்டிருக்கா எகிப்து ஜனங்க வந்து ரொம்ப பாவத்தில் நிறைஞ்சிருந்தாங்க, அதனால தான் அங்கே பஞ்சம் வந்து போட்டிருக்கா. எதனால பஞ்சம் வந்தது? பஞ்சம் எதனால வந்ததுன்னா, யோசேப்போட கனவு வந்து பலிக்கணும், இப்போ அது நிறைவேறணும். அதற்காக தான் இங்கே மொத்த எகிப்து ஒரே ஒருத்தருக்காக, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒருத்தருக்காக, யோசேப்பு ஒருத்தனுக்காக மொத்த எகிப்தும் பஞ்சத்தில் இருக்கு. காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் வந்து நிறைவேற்றணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்றத சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு வந்து ஏஜ் பார் ஆகிற டைமில் தான் கோர்ட்டில் வேலை கிடைச்சது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல ட்ரை பண்ணால் கிடைக்கல. ஆனால் முன்னாள் பிரதமர் இவர் ராஜீவ்காந்தி இருக்கார்ல, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தான் நடந்தது, தெரியும்ல. ஸ்ரீபெரும்புதூர் தான் அவரை வந்து பாம்பு வச்சு கொண்டாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவே ஒரு கோர்ட் வந்தது. அந்த கேஸ் மட்டும் விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட்டை வந்து உருவாக்குனாங்க. அந்த கோர்ட்டில் தான் எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சது, ஏஜ் பார் ஆகிற டைமில். யோசிச்சு பாருங்க, அவங்க நினச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வேலைலாம் கிடைக்காது. ஆனால் வேலை எப்போ கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இறந்து ஒரு அதுவும் சும்மா சாதாரண ஒருத்தர் இறக்கல, ஒரு தேசத்தினுடைய பிரதமர் இறந்து அந்த பிரதமருடைய கேஸை வந்து விசாரிக்கிறதுன்னு ஒரு கோர்ட்டை உருவாக்கி அந்த கோர்ட்டில் தான் எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சிது. அந்த கோர்ட்டில் வேலை கிடைச்சது மூலமாக தான் எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் ஹைகோர்ட்டில் வேலை பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கடவுள் போவார். அது வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது. எத்தனையோ பேருக்கு வந்து அந்த கோவிட் வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம். எத்தனையோ பேர் உற்றார் உறவினர் இழந்திருக்கலாம். எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தையும் இழந்திருப்பாங்க. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஆனால் எத்தனையோ எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வந்து தன்னோட அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க, எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. எல்லாமே லாக்டவுன், இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ன்னு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிது. அதில் வேலை கிடைச்சல நானும் ஒருத்தன். நான் இங்கே ஒரு சாட்சியாக நிற்கிறேன். நான் வேலை கிடைக்கும் நான் நினைக்கல. ஏன்னா நான் டிகிரி முடிச்ச ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு இங்கே ஆவடி லேக்கில் தான் அந்த ஈவினிங் டைமில் வாக்கிங் போயிட்டு இருக்க டைமில் எனக்கு அப்போது கால் வருது. சும்மா ஃப்ரெண்டு மூலமாக ரெஃபர் பண்ண சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் தான் சும்மா பேசினாங்க. ரொம்ப பெருசாக இன்டர்வியூலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆட்கள் தேவை. இன்டர்வியூலாம் வச்சாங்கன்னா எவனும் செலக்ட் ஆக மாட்டான்னு தெரியும். நானும் செலக்ட் ஆக மாட்டேன். அதனால எனக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. என்ன பண்ணுறீங்க, இப்போ எப்படி, என்னென்ன உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இதே தான் கேட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் நிறைய பேர் வேலை கிடைச்சிது.
சில நேரம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா எந்த எக்ஸ்ட்ரீமும் கடவுள் போவார். உங்களுக்கு தோணலாம் இப்போ அதுக்காக எதுக்கு இத்தனை பேர் இறக்கணும், இத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களே, எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்குனான தொடக்கம் தான் அது. எத்தனையோ பேர் வந்து தன்னோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை இழந்திருக்கலாம். ஆனால் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்களை வந்து இன்னும் பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இழப்பை வந்து நீங்கள் நேரிட்டு இருக்கலாம். அதனால அதை குறித்து ஆண்டவர் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் எந்நேரமும் கவலைப்பட வேண்டாம். சரியா? புரிஞ்சுதா? ஸோ 2 விஷயம் சொன்னேன். முதல்ல நம்மளுடைய ப்ராமிஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு விசுவாசிக்கணும், 2வது கீழ்ப்படியணும். இந்த 2 விஷயத்தை பண்ணும்போது சில சோதனைகள் வரும் தான். அந்த சோதனைகள் வரும்போது சோதனைகளை மேற்கொள்வதற்கான பலனையும் போக்கையும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால அது எல்லாமே நம்ம அதை ஓவர் கம் பண்ணலாம். ஓவர் கம் பண்ணும்போது 2 விஷயம். உள்ளார்ந்த சோதனையை ஜெயிப்பதற்கு யார் தேவை? யாருடைய பலன் தேவை? ஆவியானவரோட பலன் தேவை. ஆவியானோட பலன் இல்லாமல் உள்ளார்ந்த சோதனையை நம்மளால ஓவர் கம் பண்ணவே முடியாது. இன்னொரு வெளியரங்கமான சோதனையை கொடுப்பாங்க. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். சரி, அதை நம்ம நம்பணும். ஆண்டவர் வந்து இதை கொடுப்பார். எனக்கு இப்படி நான் நல்லது தானே பண்ணணும்னு நினச்சேன், எனக்கே இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதும் ஆண்டவரை விசுவாசிங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை வேலையில் இருக்கட்டும், இல்லை நம்முடைய சரீரத்தில் இருக்கட்டும், இல்லை ஏதாவது பலவீனங்களோ சுகவீனம் எது வந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் பிளைண்டாக விசுவாசிங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீங்க. என்னோட எதிர்காலம் இப்படி இருக்கேன், நான் பணம் காசு இல்லாமல் இருக்கேன், வீடு இல்லாமல் இருக்கேன், ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன், என்னோட பிள்ளைகளை கல்யாணம் எப்படி பண்ணுவேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரே இல்லாமல் நான் நிற்கிறேனே, எனக்கு யார் இருக்கா, யார் வந்து என்னை பார்த்துப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிளைண்டாக கண்ணை மூடிட்டு ஏசப்பா நீங்கள் இருக்கீங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஏசப்பா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவரே நீங்கள் என்னை பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா, இந்த விசுவாசத்தை எடுத்துட்டோம்னா இந்த கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்டியானிட்டியை ஹோல்ட் பண்ணுறது இந்த ஃபெய்த் தான். அதனால் ஆண்டவர் கண்மூடித்தனமாக விசுவாசிங்க. அவர் எப்பொழுதுமே எனக்கு நல்லது மட்டும் தான் செய்வார், நல்லது மட்டும் தான் கொடுப்பாருன்னு நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசத்தோடுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எந்திரிக்கலாமா? ஓகே, கண்களை மூடுங்க. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன வேணுமோ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. எல்லா வழிகளையும் திறக்கக்கூடிய தேவன் அவர். எல்லா வழிகளையும் திறப்பார். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லைனாலும் வழியை உண்டாக்குறவர். செங்கடலை பிளந்து வழியை உருவாக்குனவர். யோர்தான் நதியை பிளந்து வழியை உருவாக்குனவர். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நிச்சயமாகவே அவர் ஒரு வழியை உண்டாக்குவார். தெரிஞ்சவர்கள் எங்களோட கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. எனக்காக நீ
நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஆமென். இயேசுவே நீரே பாத்திரர் ஆண்டவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறவரே, எங்களுக்காக ஆண்டவரே வாக்கு செய்தவரே. அப்பா, எங்கள் வாக்கு நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே வந்து சுவாமி அப்பா சிலுவையில எங்களுக்காக மரித்திருக்கிறீர், மாசற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, எவ்வளோ பலதரப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான ஒரு சக்தியமானவரை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் எங்களிடத்தில் வந்தாலும் ஆண்டவரை அதை நாங்கள் உற்சாகமாக ஆண்டவரை அதை எதிர்கொள்வதற்கான பலனை நீங்க தாங்க சுவாமி. அப்பா, நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்திக்கிறோம் ஆண்டவர். எங்களால் இது முடியாது, எங்களால் இது கூடாதுதான் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க தான். எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆண்டவரை நீர் விசாரிங்க சுவாமி. அப்பா, வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் நீர் துருத்தியில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதற்கு நீங்க ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த ரெக்கார்ட்ல இருந்து சுவாமி அப்பா பெரிய ஆசீர்வாதங்கள் நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த இடத்தை விட்டு வெளியே நாங்கள் கடந்து செல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்பா, அதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நீங்க உடைத்தெறியுங்க சுவாமி. அப்பா, மனிதர்கள் நீ ஒரு தடையாக இருக்க போவதில்லை, காலம் ஒரு தடையாக இருக்க போவதில்லை, இடம் ஒரு தடையாக இருக்க போவதில்லை என்பதில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்ப நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க. நீங்க கொடுத்திருக்க வாக்கு தத்தமாண்டவரை இந்த வருஷத்தில் நீங்க எங்களை நிறைவேற்ற போவதற்காக நன்றி சுவாமி. நாங்க அடுத்த வருஷத்துல சுவாமி இதே இடத்துல நின்று என் ஆண்டவர் எனக்கு இப்படியாக ஒரு அற்புதத்தை செய்தார், அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் என்று சொல்லக்கூடிய வகையில சுவாமி நாங்கள் உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட பாதுகாத்து வழி நடத்துங்க. சாத்தான் கொண்டு வரக்கூடிய பொல்லாத விதமான அசுத்த ஆவிகள் கிரியைகளா இருக்கட்டும், எல்லா விதமான சோதனைகளா இருக்கட்டும் சுவாமி, அது எல்லாமே மேற்கொள்வதற்கு ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பேராய் விசாரிங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன வேணா இருக்கலாம் சுவாமி, அது எங்களுக்கு தெரியாது, ஆனா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்பா ஆண்டவரே, அவங்க பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கானதல்ல நன்மைக்கானதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த நன்மைக்கான நினைவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா, பூரண கிருபை அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதிங்க அப்பா, ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா, மீதியான அனைத்தையும் உங்களுடைய பொற்பாதத்துல வைக்கிறோம், நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென்.